சார் வணக்கம் சார். வணக்கம் மார்சல். விஜயை பற்றி, அவருடைய தனி வாழ்க்கையை பற்றி பல வகையான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவருடைய மனைவி விவாகரத்திற்கு விண்ணப்பித்திருப்பதாகவும், அந்த வழக்கு விரைவில் வரவிருப்பதாகவும், அவர் மீது தனிப்பட்ட முறையில் நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் நிறைய விஷயங்கள் வெளிவருது. எப்படி பார்க்குறீங்க? நமக்கு வேண்டாம் மார்சல் அந்த விஷயம்லாம். ஏற்கனவே சகோதரர் நயனார் சொல்லும்போது ஒரு விஷயம் நான் தேவையில்லை, அது கண்டிக்கத்தக்கதுன்னு தான் சொன்னேன். சகோதரர் தான், அது வேற, அவர் அதை தவிர்த்திருக்கலாங்கிற பாதையை தான் சொன்னேன். அதே மாதிரி இதையும் நம்ம தவிர்த்துருவோம். இது நமக்கு தேவையில்லாத மேட்டர்ஸ், இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் சினிமா நடிகர்லாம் சின்ன வயசில் வளர்ந்தேன், அது பண்ணேன், தங்கச்சி, அக்கா, அம்மா, வத்த குழம்பு, பல கதைகள் சொல்லுவாங்க. அது ஒரு இயல்பாக சொல்கிறது, அந்த மாதிரி விட்டுருக்கலாம். இது ஒரு கண்டென்ஷியஸ் சப்ஜெக்டு. இது ஒருத்தருக்குள்ள இதை நம்ம வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வேற சப்ஜெக்ட் கேளு பேசுவோம். சரி, இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி யாரும் பேசுவது, இதற்கு பின்னால் பேசுறவங்க இருக்காங்க. அதுலேயே அவங்க பெரிய இதை பண்ண இருக்காங்க. நமக்கு அது வேண்டாம், நம்ம அந்த சைடுக்குள்ள போகல, நம்ம வந்து பேச வேணாம். இருந்தாலும் இதற்கு பின்னால் சில சதிகள் இருக்கு, திமுக தான் தூண்டி விடுது, இந்த மாதிரி விஷயத்தை இப்படிதான் கிளப்பி விடுறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல வருது. இது திமுக காரங்க தான் பயிர் சொல்லணும், நான் ஏன் பயிர் சொல்லணும்? விஜயனுடைய புகழை அல்லது விஜயனுடைய அரசியலை நேரடியாக எதிர்கொள்ள முடியாதவர்கள் இது மாதிரி கிளப்பி விடுறாங்க. திரும்ப திரும்ப கேட்டு இதை போட்டு இது பண்ணாத. இதை விடு. நீ விஜய் வந்து நாம அடிச்சோம், சொல்லி அடிச்சோம். நீங்க நமக்கு எதிராக எங்கிருந்து வந்திருக்கோம், தரம் என்ன, தகுதி என்னன்னு தெரியாம சல்லி பசங்களை வச்சு விளையாட நினைச்சிங்க. சல்லி பசங்களெல்லாம் நம்ம விட்டுட்டோம். ஜானாரிக்கசாமிங்கிற சல்லியை கூட விட்டுட்டோம். டைரக்டா விஜய் ஜனநாயகம் படம் 8ஆம் தேதி சொன்னோம். நீங்க கட்சி ஆரம்பிச்சு வைக்கும் போதே RSS மானத்தை, நாட்டின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை காப்பாத்தின மோடிக்கு எதிராக ராகுல் காந்திக்கு ஊதுகுழலாம் ஒட்டுண்ணியா தொங்கு சதையா கட்சி ஆரம்பிக்கிறீங்க. அதன் பாடத்தை நீங்க சந்திப்பீங்கன்னு சொன்னோம். 8ஆம் தேதியே சொன்னோம். நியூஸ் 8 ஜனநாயகம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாதுன்னு. ஆகல. ஜனநாயகம் ரிலீஸ் ஆன பிறகு மத்திய அரசு எதிர்த்து அவர் பேசுறதுக்கு தெம்பெற்று துணிவற்று முதுகலம் பெற்றவரா இருக்காரு. இது அரசியல் ரீதியான விமர்சனம். சென்சார் போர்டு உங்க படத்தை அடிச்சிருக்கிறான். பேச வக்கில்ல, வகை இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை. இதுதான் நான் கேட்கிறேன். மற்ற அந்த தனிப்பட்ட இதுகளை துருத்தி போடுங்க. குப்பை, அந்த குப்பைகள் நமக்கு தேவையில்லை. அந்த குப்பையை பற்றி பேசுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் பேசிட்டு போட்டு நம்ம அதுக்குள்ள நுழைய விரும்பல. நமக்கு அது நம்ம தரத்துக்கு, நம்ம தகுதிக்கு அது தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா அது ஓகே, அதுக்குள்ள வேண்டாம். இது ஜனநாயகம் அடிச்சோம், சொல்லி அடிச்சோம், நெத்தி அடி. தமிழ் மண்ணில் இன்னொரு இதையும் நாங்கள் செய்துக்கிட்டு அதை சாதிச்சுட்டு காட்டுற மாதிரி இதையும் நாங்கள் சொல்ல தான் செய்தோம். இன்னும் கூட உங்களுக்கு 2025 பட்ஜெட்டுக்கு எதிராக அறிக்கை விட்டுருக்கீங்க. அபுபக்கர் நாம் தமிழர்காரன் தான் உங்கள் கோலத்தனத்தை அப்படியே அடித்து தோல் உரிச்சு காட்டுறான் சொல்றாப்புல. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அப்போ நீங்கள் படத்தில் தானா என்ன கரேஜ் கரேஜ், படத்தில் தானா கரேஜ் எல்லாம் உள்ளக்குள்ள சரண்டர் சரண்டர் சரண்டர், மூச்சு விட முடியல, பேச முடியல, இந்த நிலைமைக்கு தானே நீங்க இருக்கிறீங்க. இது நம்ம விமர்சனமா வைக்கிறோம். இதுக்கு சகோதரர் ஜோசப் விஜய் பதில் சொல்லட்டு, இதற்கு ஆதவர்ஜனா பதில் சொல்லட்டு, இதற்கு ஜானாரிக்கசாமி யாரையாவது வச்சு பதில் சொல்லட்டு. இல்லை நீ சொல்லி பாரு, என்ன பண்ணுவீங்க? எப்படியாவது மோடி கிட்ட வந்து, பாஜக கிட்ட வந்து கொஞ்சம் சீட்டை வாங்கிக்கிட்டு 29ல் மோடியை கவுத்துடலாம், இதுக்கு 29 படி வாங்கிடலாம். இப்போ எடப்பாடி ஒரு 30 சீட்டு தருவாரா ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் கடைசி வர போவீங்க. உங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எப்படி பல்ட்டி அடிப்பீங்கன்னு தெரிஞ்ச விஷயம்தான். ஈழத்தமிழர்கள் கொண்டு குடிக்கப்பட்ட போது ராகுல் காந்தி கிட்ட ராஜ்யசபாவுக்கு போனீங்க. எத்தனை பல்ட்டி டைம் டு லீடுன்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா கிட்ட கை கட்டி நின்னீங்க. 1-2 ஜெயலலிதா உங்களை 2014ஆம் ஆண்டு அடித்து துவச்ச பிறகு ஜெயலலிதா சாகிறது வர அரசியல் பேசல, சும்மா அவர் வீராதி பேசணும். இதெல்லாம் பேசிக்கிட்டு என்ன ஆக போகுது? செயல்படுத்தி காட்டுங்க. சொல்லல செயல். ஸோ விஜய் பற்றிய விமர்சனங்கள் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் தான். சினிமா நடிகர்கள் தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஆகும்னு பணம் கொடுத்து எழுதுவாங்க, பேசுவாங்கிறதெல்லாம் ஒரு வழக்கமான ஒரு இதுதான். அதுக்காக நம்ம போய் இதை பற்றி பேசணும்னு நினைச்சா நம்ம தராதரம் குறைஞ்சி போகும். நம்ம தரத்தை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. சினிமா நடிகை அவனை பற்றி இந்த நடிகன் இல்லை, எல்லா நடிகனும் பண்ணி நான் அந்த பண்ணேன், இங்கே ப்ரைஸ் வாங்கினேன், அதை வாங்கினேன்னு கண்ட ரீல்கள், கப்சாக்கள் எல்லாமே விடுறது வழக்கம்தான். அது வந்து அதுக்குள்ளே போய் நம்ம நியாயப்படுத்துறதோ, அதை பற்றி பேசுகிறதோ நம்ம தகுதி தராதரம் வந்து பாதிக்கப்படுங்கிறனால தான் நயனா நாகேந்திரன்
பேசும்போது நான் அதை கண்டிச்சவனாங்கிறத பதிவு பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு பெண்கள் தங்களை டிஃபெண்ட் பண்ண முடியாத யாரை பற்றியும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு முகமது நபி அவரே சொல்லியிருக்காருங்கிறத நான் என் ஃப்ரெண்டு சையது முகமது சொல்லுவான், அதே நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதுக்குள்ளே போய் போகாண்டா. இந்த அரசியல் ரீதியான உள்ள இதை விஜயை கவுண்டர் பண்ணி சொல்லுவான் இல்லையா, தண்ணி தெளித்து தெளித்து அடிக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தண்ணி தெளித்து மயக்கம் தெளியவையே தண்ணி தெளித்து தெளித்து ஜனநாயகத்தை பற்றி மறந்துட்டியா, ஜனநாயகத்தை பற்றி ஏன் பேசலை, என்னப்பா ஜனநாயகம் பற்றி ஏன் பேசலை, கரேஜின்னு எழுதி கொடுத்ததை பேசுறிய, ஜனநாயகத்தை பற்றி பேச உனக்கு கரேஜ் இல்லையே அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப கேட்கலாம். இன்னும் அந்த ஜனநாயக மேட்டரில் திரும்ப திரும்ப நம்ம சொல்றது என்னன்னா, அத்தனை பாஜக தலைவர்களோட அபத்தத்தையும் மீறி அட்டுத்தனத்தையும் மீறி கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னவன தூக்கி பிடிப்பானா இடியட்ஸ் அப்படின்னு ஒரு மல்டிலிங்குவல் நாவலிஸ்ட் கர்நாடகாவில் வந்து நம்ம சொல்றாங்க. அந்த வார்த்தையும் உங்களுக்கு பொருந்துங்கிறதையும் சொல்லிக்கிட்டு நம்ம கருத்தாட்டு மோடி கிட்ட நம்ம கருத்து ஜெயித்து அடிச்சு அடி அப்படி அதை பற்றி ஏன் பேசாம இருக்கிறீங்க, இந்த கருத்தை நாம முன்வைக்கிறோம். அடுத்தபடியா விஜய் பற்றி நம்ம பேசக்கூடிய கருத்து 214 கேண்டிடேட்டுங்க இல்லை இல்லை பேரளவுக்கு ஏதாவது நீங்க போட முயற்சி பண்ணா கூட அவன் நிற்க மாட்டான். யார்கிட்ட வேலை போவான்னா அதிமுக வேலை போவோம், அதிமுக தான் வேலை போவோம். ஏன்னா சேலம் அந்த பெல்ட்டுக்குள்ள வந்து கொடி காட்டினவெல்லாம் உங்க ஆளு தான். ஏன்னா உங்களுக்கு அங்க அதிமுக பலமா இருக்கான். அதிமுக எடப்பாடி ஜெயலலிதாவோட பலமா இருக்கிறாரு, எடப்பாடி எம்ஜிஆரோட பலமா இருக்காரு. எங்கெல்லாம் தருமபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த பகுதியில் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் ஆவரேஜா இருப்பதை விட ஜெயலலிதா ஆவரேஜா இருப்பதோட பலமா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த 36 தொகுதிக்குள்ள ஸ்டாலினோட பெரிய தலைவர். ஸ்டாலின் இந்த 36 தொகுதியும் வென்றெடுத்தாருன்னா கூட்டணி பலத்துல தான் வென்றெடுத்தாரு. தேமுதிக ஸ்டாலின் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருக்கதே இந்த 36 தொகுதிக்குள்ள மக்களவை தொகுதி மாதிரி சட்டமன்றத்துக்குள்ளேயும் வென்றெடுக்கணுங்கிறக்காக தான் தேமுதிக கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது பக்கா போலரைசேஷன் ஆகக்கூடிய ஒரு இடம். இங்கேயும் நீங்க வந்து போலரைசேஷனை விக்கிரவாண்டியில் உடைக்காததுல மாட்ட போறீங்க விஜய். ஸோ இந்த இடத்துக்குள்ள உங்களுக்கு சுத்தமா கேண்டிடேட் இருக்க மாட்டான். வந்த கேண்டிடேட்டும் என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்கிறது பெரிய கேள்விக்குறி. வன்னியர்கள் இன்னைக்கு எடப்பாடி, வேலுமணி, இவர் கேபி முனுசாமி என்ன வெறி கொண்டு பேசுறாங்க பாருங்க. ஓபிஎஸ்க்கு எதிராக என்ன வெறி, இது என்ன கட்சி வெறியா, ஜாதி வெறி, ஜாதி வெறி உச்சம். அப்போ இவங்க வந்து நம்ம கட்சி அதிமுக நினைக்கிறான். அதான் திரும்ப கேபி முனுசாமியோட கேட்டேன், பெரியாருக்கு பாரதத்தினான்னு சொல்லிக்கிட்டு செங்குந்தர் பறையர் சமநீதி சூறையாட முடியாது நண்பரேன்னு சொன்னேன். இப்பவும் சொல்றேன், முடியாது நண்பரே. மக்கள் விழிச்சுக்கிட்டான். இது உனக்கு ஓட்டு போடக்கூடிய ஓட்டு ஒரு ஜாதிக்கு ஆதிக்கத்துக்கு போடக்கூடிய ஓட்டுன்னு மக்களுக்கு என்ன தெரியாமலா இருக்கான். நீ ரெட்டையில வச்சு இது பண்ணான்னா எல்லா மக்களுக்கும் தெரியாமலா இருக்குது. ஸோ இப்போ விஜய்க்கு விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க விக்கிரவாண்டியில போலரைசேஷனை முறியடிக்க வந்திருக்கணும். சொன்னேன், நீங்க கரூர்ல போடுற கூட்டத்தை விக்கிரவாண்டியில போட்டிருக்கணும். இல்லை என்னமா நீங்க இந்த ஏரியாவுக்குள்ள என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். போலரைசேஷன் வரும், உங்க ஆட்களே போய் எடப்பாடிக்கு கொடி காட்டினா அப்போ இந்த இடத்துக்குள்ள உங்க கதி என்ன, நிலைமை என்ன, எவன் கேண்டிடேட்டா வருவான், என்ன இஷ்யூவை சொல்லி களத்தில் நிற்பீங்க. உங்க வன்னியர் ரசிகர் மாம்பழத்துக்கு தான் நிற்பான்னு சொன்னா பறையர் ரசிகர் மட்டும் எப்படி, அவன் ஏமாளியா இடிச்சவாயனா, பறையர் என்ன அறிவில்லாத ஜாதியா, இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி, வடதமிழத்தின் வெற்றி வீரராக இருக்கிறான், அவன் மட்டும் உங்களுக்கு வந்து ஏமாளியா ஓட்டு போட்டுருவான், அந்த ஓட்டு பிரிஞ்சிடும், இவர் ஜெயித்துருவாராம். அப்போ அது என்ன கதை? அப்போ போலரைசேஷன் வந்தா அவனும் அதிமுக சிபி சண்முகத்தை தோக்கடிக்க தான் ஓட்டு போடுவான். ஸோ இந்த இடத்துக்குள்ள நீங்க வந்து விக்கிரவாண்டியில வந்து போலரைசேஷனை உடைச்சிருக்கோம். உடைக்காதது விஜய்க்கு தப்பு. ஸோ அந்த தப்பு சொல்றேன். அடுத்தால கூட்டணி ஆட்சியில பங்குன்னு சொன்னது தப்பு. பல நிரூபிக்காத முன்னாடி எவன் கூட்டணிக்கு வருவான்? நான் தானே சொன்னேன், இது அதுதான் நடக்குது. அடுத்து விஜய்க்கு தப்பு என்ன, சிஏ எதிர்ப்புன்னு ஒற்றை கொள்கையை சொல்லிட்டு நின்னது ஒரு தப்பு. 3 தப்பு சொல்லியாச்சு. அடுத்தால பெரியார் பற்றி பிடிச்சிக்கிட்டு நீங்க ஈரோடு கிழக்கில் நின்றுருக்கணும். உங்களை சீமான் அவமானப்படுத்திட்டாரு. அஜித்னா பைக்கு சீமாஞ்சின மைக்குன்னு 16 விழுக்காடு வாக்கு எடுத்துட்டாரு. தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு 16-17 விழுக்காடு வாக்கு வந்துடும். ஏன்னா களம் ஸ்டாலின் வர்சஸ் சீமானுன்னு சீமானுக்கு விட்டு கொடுத்துட்டீங்க. அதனால தான் களத்தை விட்டு ஓடிய கோலை நாயின்னு உங்களையும் சேர்த்து அடிக்கிறாரு. இது துக்ளக் இந்தியாவுக்கு தெரியல. களம் வரிசையா உன்னோட ஏட்டு சுரக்கா கருத்து கணிப்பெல்லாம் குப்பையா. இது ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியல. களம் கமல்ஹாசன், களம் சீமான் வர்சஸ் ஸ்டாலின், பெரியாரா மண்ணா, திராவிடமே தமிழ் தேசியமானு நடந்தது. அதில் உங்களை ஒரு பொருட்டா கருதாம சீமான் வந்து ஷைன் பண்ணாரு. நீங்க கமல்ஹாசன் 2.0 வாட்டு களத்தை சீமான்ட்ட விட்டுட்டு போயிருக்க கூடாது. இது தப்பு. விக்கிரவாண்டி களத்துல போலரைசேஷன் அடிச்சிருக்கணும்.
ஈரோடு கிழக்கு களத்தில் பெரியார் மண்ணு தானே வந்து நின்றுருக்கணும். நீங்க வேடிக்கை பார்த்துட்டீங்க. பார்ட் டைம் பொலிட்டிஷனா கமலாசன் மாதிரி இருந்தீங்க, கமலாசன் 2.0 மாதிரி இருந்துட்டீங்க. இதெல்லாம் உங்களை ரொம்ப பாதிக்கும். அடுத்தால உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் இல்லை. உங்க கேண்டிடேட்ஸும் அதிமுக கிட்ட வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சிம்பிள் பர்ச்சேஸ், கிளீனாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. அது இந்த பெல்ட்டுக்குள்ளெல்லாம் சிம்பிள், அந்த போலரைசேஷன் வரக்கூடிய பெல்ட்டுக்குள்ளெல்லாம் ஈஸியாக பர்ச்சேஸ் ஆயிடும். இந்த சேலம், தருமபுரி இந்த பெல்ட்டுக்குள்ளெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாப்புல. இது அடுத்த கட்டம் உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் இல்லை. இப்போ கூட ஒரு பாஜகவோட முக்கிய தலைவர், என் நண்பர், ஒரு கட்டத்தில் எனக்கு பிளாட்ஃபார்மை தந்தவர், அவருக்கு நான் நன்றி கடன்பட்டவன். அவர் ஒரு பெரிய பொசிஷன்ல அந்த கட்சிக்குள்ள வரணும்னு மனசார நினைக்கக்கூடியவன் என் நண்பர். இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு, பரையர் தேவேந்திர வேளாளர் இது சொல்றாங்கன்னு என்ன சொல்றேன்னு கேட்டாப்புல. பாஜகவுக்கு நீங்க எதுவும் சொல்லாதீங்க, மோடி சப் கேட்டகரைசேஷன் இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாரு. அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கலைஞர் கொடுத்தாரு, அதை மோடி செட்டில் கொண்டு நாம சப்போர்ட் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம இதை பற்றி பேச வேண்டாம். சீமான் மட்டும் பரையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காட உயர்த்தி கொடுங்கன்னு பேசிட்டு இருக்காரு. எடப்பாடி ஜெயலலிதா முடிவை மாறி அருந்ததியர் இருந்தாதான் கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்க முடியும்னு கொங்கு வேளாளர் கவுண்டர் அருந்ததியருங்கிறக்காக ஜெயலலிதா முடிவையை மாற்றிக்கிட்டு அருந்ததியர் ஓட்டு முக்கியம்னு அவர் போயிட்டாரு. உடனே அவர் கேட்டாரு சீமான் வந்து, அதனாலதான் சீமான் அண்ணன் தமிழர்னு இது பரையர்களுக்கும் தேவேந்திர வேளாளருக்கும் பேசுறாரோன்னு கேட்டாப்புல. அவர் கருத்தை சொல்றாரு. அவர் தான் இந்த இஷ்யூ எடுத்து நிற்க முடியும். இந்த இஷ்யூ வந்து ஒரு போலரைசேஷன் இஷ்யூ. அதுல சீமான் போலரைஸ் பண்றாரு. இப்போ நீங்க வந்து இதுல என்ன முடிவு எடுக்க போறீங்க? ஒரு அரசியல் கட்சின்னா 25 விழுக்காடு அட்டவணைப்புரி மக்கள் இருக்காங்க. அருந்ததியர்களுக்காக ஸ்டாலின் இருக்கிறாரு. அருந்ததியர்கள் ஓட்டு 100 விழுக்காடு கன்சால்டேட் பண்ணிட்டாரு சீமானுக்கு எதிராக. அதை தமிழ்நாடு ஃபுல்லாக கன்சால்டேட் பண்ணாரு. கூடவே மற்ற பிற தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டி கன்சால்டேஷன் பண்ணிட்டாரு. இப்போ நீங்க இப்போ என்ன செய்ய போறீங்க? இந்த மக்களுக்காக இருக்க போறீங்களா? கலைஞர் கொண்டு வந்து சரின்னு சொல்ல போறீங்களா? அல்லது சீமான் நீங்க தான் ஆட போறான் தமிழ்னு சொன்னவங்களே, சீமான் சொல்ற மாதிரி பரையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடை உயர்த்தி கொடுங்க, பரையர் தேவேந்திர வேளாளருக்கு பாதிப்புன்னு சொல்ல போறீங்களா? இந்த ரெண்டுல ஒன்ன சொல்லலைன்னா இந்த சர்வே பார்ட்டிகளுக்கு சொல்றேன், இந்த சர்வே ஏட்டு சுரக்கா துக்ளக் இதயா பார்ட்டிக்கு சொல்றேன், விஜய் ரொம்ப மோசமா அடிபடுவாரு. வலமும் போகாம இடமும் போகாம 3 அட்டவணை புரி மக்கள் மத்தியிலும் அடிபடுவாரு. பரையர் தேவேந்திர அடிபடுவாரு, அருந்ததியர் அடிபடுவாரு. சினிமா பார்த்தலாம் இவனு ஓட்டு போட மாட்டான். அப்படி நினைச்சேன்னா நீ ஏமாளி. ஆனா சினிமா பார்க்கறதுக்கு நானே சொன்னேன், திருமலை ஷூட்டிங்ல நீங்க இருக்கும்போது கன்ஃபியூஸ்டா இருக்கு சார், என்ன எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், அம்பேத்கரை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, தலித் இஷ்யூஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. தேட்டரில் படம் பார்க்கறது 40% அட்டவணை புரி மக்கள் தான். உங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்கு, பெரிய வெற்றி கிடைச்சா பெரிய அளவு வருவீங்க. இப்படிதான் எம்ஜிஆர் ரஜினி எல்லாம் வந்தாங்கன்னு. ரஜினி மினிமம் கேரண்டி ரொம்ப பிரமாதமா இருந்து அவர் வந்தாங்கன்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். அதை ஏற்றுக்கிட்டாரு. என் அட்வைஸை ஏற்றுக்கிட்டு தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை அகற்றுன்னெல்லாம் படத்தில் வைக்கிறாரு. திரௌபதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்கு ஏன் பேசல? அதைத்தானே நீங்க வட தமிழகத்தில் நிற்கும்போது கேட்பான், நாம் தமிழர் ஆள் கேட்பான்ல. எப்ப சினிமாவில் சொன்னீங்க ஆலய நுழைவுக்கு வந்து அதிமுக அராஜக அமைச்சரையும் பாமகவையும் எதிர்த்து மீறி சீமான் தானே களத்துக்குள்ள வந்து நின்று நான் எல்லா மக்களையும் கூட்டிட்டு ஆலயத்தில் நுழைவுன்னு சொல்றான், நீ எங்க போனேன்னு கேட்பான்ல. அப்போ இஷ்யூல நிற்காம பாறைய சமூக மக்கள், மன்னார் நாவிதர் போன்ற சமூக மக்கள் வந்து எப்படி உங்களுக்கு வாக்களிப்பான்? அவங்க இஷ்யூல நிற்கணுமா வேண்டாமா? அதைத்தான் நான் சொன்னேன். குறிப்பா இந்த 3 சமூகத்தை தான் சொல்றேன். பரையர் தேவேந்திர வேளாளர் அருந்ததியர். எந்த பக்கம் நிற்கிறீங்க? சீமான் ஒரு பக்கம் தெளிவா நிற்கிறாப்புல, எந்த பக்கம்? அது எந்த பக்கம்னு தெரியாம கேண்டிடேட் 214க்கு இல்ல, இந்த இஷ்யூலே நீங்க இல்ல. அடுத்தால 10 ரூபா பாட்டலுக்கு 10 ரூபான்னு கரூர்ல போய் பாடுறீங்க. செந்தில் பாலாஜிக்கு எதிராக தான் அங்க போய் கரூர்ல போய் பாடுறீங்க. எப்ப டாஸ்மார்க் வேணுமா வேண்டாமா? அதுக்கு என்ன சொல்ற? சீமான் வேண்டாங்கிறாரு. அதுதானே ஒவ்வொரு ஊரா போய் பண்றாப்புல. துக்குளக்கு இதை கருத்து கணிப்பு எடுங்க, உங்களுக்கு அப்பா ஒண்ணு தெரியும். சோ அந்த இஷ்யூல நீங்க இல்ல. அதனால இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் சொல்றாரு. நீங்க இலவசங்கள் என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே சொல்லல. அப்ப 2 கெட்டாரா இருந்தா ரொம்ப மோசம் போவீங்க. இதோட திரும்பி போயிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சென்ட்ரல்ல கிடைக்கக்கூடிய அடியெல்லாம் கிடைக்காம இருக்கும். கிண்டல் பண்ணியோ நக்கல் பண்ணியோ எகத்தாள மாட்டோம் நான் பண்ணல. ஆனா நீங்க வரும்போது நியாயமா நடுநிலைமையா ஸ்டாலினும் சம்மதிக்கவும், ராகுலும் மோசம் மோடியும் மோசம்னு சீமான் மாதிரி வந்திருக்கும். ராகுல் நல்லவர், மோடி மோசம்னு சொன்னீங்க. அதை படாத பாடுபடுறீங்க. உங்க கனவு படம் காலி ஆகி போச்சு, சினிமா அவுட் ஆகி போச்சு. இப்போ உங்க இமேஜே போயிட்ட. இப்படி தலைவா படம் தமிழ்நாட்டிலேயே ஓடல, ஜெயலலிதா போய் கை கட்டினால தான் ஓடலை. அப்போ இதுவும் கை கட்டி நிற்கிறது தானே சமம். ஸோ இது வந்து தவறான ஜான் ஆரோக்கியசாமியின் ஆலோசனையால நீங்க மாட்டிக்கிட்டு நிற்கிறீங்க. இதை நான் விமர்சிக்கிறேன்.
இதை நான் சொல்லுவேன், என்னைக்கும் சொல்லுவேன். இதை நீங்க போல்டா சென்சார் மூலமா மோடி என்னை தடுத்துட்டாரு, நான் வந்து கோழை அல்ல, பயந்து நடக்கக்கூடியவங்க இல்லை அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா போல்டு விஜய் பாராட்டிட்டு போயிடுவேன். நீங்க கம்மன் இருக்கனால தான் நம்மளை நான் திரும்ப திரும்ப கொட்டிட்டு இருக்கிறேன். இதுதான் நம்மளோட இது. உங்களோட அரசியல் பாதை தவறு, உங்களுடைய நோக்கம் தவறு, வியாபார அரசியல் பண்ணிட்டீங்க, அதுல ஜனநாயகத்துக்கு நஷ்டத்துக்கு வந்துட்டீங்க. காரணம் மோடி கிட்ட நீங்க தேவையில்லாம மோதிட்டீங்க. அது கூட பரவாயில்ல, மோதுங்க, நல்லதுதான். ஆனா ராகுல் காந்தியை தூக்கி பிடிச்சி பரிதாபமான நிலைமைக்கு வந்துட்டீங்க. இதை நான் விமர்சனம் பண்ணுவேன், பேசுவேன். தனிப்பட்ட வாழ்க்கையை இதை பற்றி என்னைக்கு நான் பேச மாட்டேன். இதை நான் உறுதியாக என்கிட்ட வந்து நீங்க அசூரன்ஸ் கொடுக்குறேன்னு பேச மாட்டேன். ஓபிஎஸ் அவர்கள் தாவேகாவுக்கு போறதாகவும் ஒரு செய்தி வந்துகிட்டு இருந்தது. திடீர்னு திமுகவுக்கு போயிட்டாரு. செங்கோட்டையனை தவிர பெரும்பாலும் யாருமே தாவேகா ஆப்ஷன் எடுக்காது. என்ன சார், ஓபிஎஸ் வந்து 3 முறை சிஎம்மா இருந்தவர். விஜய் ஓபிஎஸ் சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்ணுவாரா? அப்படி சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாருன்னா போயிடுவாப்புல. பல நிரூபிக்காத உங்களை யார் சிஎம்மா ஓபிஎஸ் ப்ரொஜெக்ட் பண்ணணும்? அவர் எத்தனை விட எம்எல்ஏ ஆனவர், எல்லாரும் பார்க்கும்போது பெரியகுளத்தில் டைரக்ட் எலெக்ஷனில் நகரசபை தலைவரானவர். அப்போ அவரை நீங்கள் சிஎம் கேண்டிடேட்னா அந்த ஆப்ஷனை அவர் எடுத்திருப்பாரு. உங்களை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்றதுக்கு அவருக்கு என்ன வந்து தோற்று போகும்? உங்களை சிஎம் கேண்டிடேட் சொல்லி ஒரு ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 கட்டம் ஒரு அரசியலை, மண்புதிர அரசியலை பண்ணுறீங்க. அப்போ உங்களை ஏன் சொல்லணும்? நீங்கள் அவரை சொன்னால் அவர்களை சமைச்சிருப்பார். இப்போ விஜயனுடைய அரசியல் இது மாதிரி கூட்டணி யாருமே வராத நிலைமைக்கு போயிடுச்சு. காங்கிரஸ் கடைசி கட்டத்தில் அப்பப்போ அந்த தனிப்பட்ட முறையில பேச்சுவார்த்தை அது இதுன்னு சொல்றாங்க. அது உண்மையா வாய்ப்பு இருக்கு? காங்கிரஸ் எல்லாம் விஜயோட போக மாட்டாங்க. நான் பேசுறத வீடியோவை கேட்காமலா இருப்பாங்க. பிஜேபி எதிர்ப்புல விஜய் சோரம் போயிட்டாரு, ரொம்ப டல் ஆயிட்டாரு, விழுந்தே விட்டான் ஐயா, நிலைமை ஆயிட்டாருங்க, நம்ம நக்கல் நையாண்டி கிண்டல் எல்லாம் அடிக்கிறத கேட்காமலா இருப்பாங்க? கேட்கத்தானே செய்வாங்க. அப்போ இவரை நம்பி எப்படி போவாங்க? ஒன்று, கொள்கை அடிப்பில் போக மாட்டாங்க. பலம் என்ன இருக்கு? ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்ன இருக்கு? அதான் சொன்னங்க சகாதேவ மாதிரி 24 39 கேண்டிடேட் போட்டிருக்கணும். இப்போ வந்து குத்துதே கூடையதுன்னா என்ன செய்ய முடியும்? காங்கிரஸ் எல்லாம் போக மாட்டாங்க அங்கே விஜய்கிட்ட. அதோட முடிஞ்சு போச்சு, காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு. ஜனநாயகம் படம் தேர்தலுக்கு முன்னாடி வருமா வராதுங்களா சார்? ஜனநாயகம் படம் ஒரு படத்தை அடிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. என்னோட பேச்சுகளில் தெரியும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் அடிபட்டு போச்சு. பாடம் படிச்சு கொடுக்கணும்னு போகும்போது கண்ணத்துல நிற்கிறது படம் தான். நீங்க அரசியலை பயன்படுத்தி படத்தை தூக்க பார்த்தீங்க. இப்பந்தான் கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி மானே வளர்த்தவனே பறித்து கொண்டானே கதையாட்டு நீங்க மெர்சல் படத்துல அட்டுத்தனமா தமிழிசை சவுந்தரராஜனும் ஹெச் ராஜாவும் டீல் பண்ணதுல நீங்க அது அண்ணாமலை இருந்து டீல் பண்ணியிருக்கணும். ஜெயலலிதா பாணியில படம் உள்ள ஒரு நஷ்டத்தையாவது அடைஞ்சிருக்கும். படத்தை தூக்கி விட்டுட்டாங்க. மோடி எதிர்ப்பு உங்களுக்கு ப்ளஸ் ஆயிட்டு. அப்புறம் மோடி எதிர்ப்புல ஏதோ ஒரு படத்துல மாஸ்டர் படம், நான் அந்த படம் பார்க்கல, சர்க்கார் படம் பார்த்தேன், நல்லா இருந்தது. விஜய் ரொம்ப ஸ்டைலிஷாக நடிச்சிருந்தார். 3 தடவை பார்த்தேன் விஜய் அண்ணா படத்தை. மாஸ்டர் தான் பார்க்கல. அதுல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஆர்எஸ்எஸ் தாக்குனதாட்டு சொல்றாங்க. நான் அந்த ஒரு விஜய் சேதுபதி கேரக்டர் அந்த மாதிரி சொல்றாங்க, நான் பார்க்கல. என்றாலும் அந்த படமும் உங்களுக்கு ஆன்டி பிஜேபி ஆட்டு ஓடிச்சு. ஒரு ஆன்டி பிஜேபி ஆடியன்ஸே உங்க படத்துக்கு வந்துட்டான். அது உங்களை தூக்கி விட்டுது. அதுக்கு பிறகு பீஸ்ட் படத்தை முஸ்லீம் சென்ட்ரிக்கா அதை பண்ணும்போது முஸ்லீம் எல்லாம் சாபம் போட்டுட்டான். ஓகே, அதை வந்து நீங்கள் சரி கட்டுறதுக்கு சில வேலைகளை பண்ணி சிஏ எதிர்ப்பு அதைத்தான் மையப்படுத்தி இது பண்ணீங்க. வக்போர்டுக்கு எதிராட்டு பெருசாக நின்னீங்க, ஆன்டி பிஜேபியை விளையாடினீங்க. ஆனால் நீங்கள் பண்ணின தவறுகளுக்கெல்லாம் மொத்தமாக ஜனநாயகம் படத்தை ஊற்றி மூடிட்டாங்க. எப்படி இந்த படங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வசூல் 50% கிடைச்சோ, உங்களுக்கு ஆதரவான யூடியூபர்ஸுக்கெல்லாம் சொல்கிறேன்யா, நீ வந்து மோடியை எதிர்த்து இங்கே உள்ள தமிழ் தேசியர்கள், திராவிட ஆட்கள், கிறிஸ்தவ முஸ்லீம்கள் இவனெல்லாம் சினிமா ஆடியன்ஸாக மாற்றின. அவன் எல்லாமே மோடி எதிர்ப்புல ஒன்றை பயன்படுத்தினான். எத்தனை விவாதம், எத்தனை இது, அவ்வளவுத்திலையும் வந்து பிஜேபி எதிர்ப்பாளர்கள் வந்து அந்த தூக்குன்னு தூக்கினான். சாதாரண படம், முத நாள் ஓப்பனிங் இல்லாத படம், அத்தனை திமுக கூட்டணி கட்சி காரணம் மெர்சல் படத்தை பயங்கரமா பாஜக எதிர்ப்பு, ஜிஎஸ்டி எதிர்ப்புன்னு போட்டு அடி நொறுக்கு அப்படி தூக்குன்னு தூக்கி விட்டானுங்க. எல்லாம் லாபம் அடைஞ்சிட்டேன். ஒவ்வொரு மணிக்கும் எதிர்வினை உண்டு. அடிச்சாப்புல ஜனநாயகனை சுத்தம் 300 கோடி படம், ஒரு 500 கோடி வசூல் எதிர்பார்த்தீங்க. ஒன்றும் இல்லாமல் படம் அவுட் பிளாப் பண்ணி தான் எடுக்கணும் இந்த படத்தை. 2025 படம் வரல, 26 உங்களுக்கு படம் வந்து நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா இனிமேல் இந்த படம் பெண்டிங் படம். சித்ரா பௌர்ணமி, என்னை போல் ஒருவன், பட்டிக்காட்டு பொன்னையா, நானும் ஒரு தொழிலாளி, கமல்ஹாசனுக்கு, ரஜினிக்கு நாட்டுக்கு ஒரு நல்லவன், எத்தனையோ பெண்டிங் படங்கள் வரிசையில் வைர நெஞ்சம், ஹீரோ 72 எடுத்தான். அது படம் வந்து எமர்ஜென்சி பீரியட் அந்த காலகட்டத்துக்குள்ள
74லேயே 75லேயே வந்தது. டெக்னிக்கெல்லாம் மாறி போச்சு. ஸோ அதுவும் ஒரு பெண்டிங் படம். பெண்டிங் படங்கள் மாதிரி இது ஒரு பெண்டிங் படமாட்டு குறித்த நேரத்தில் ரிலீஸ் பண்ண முடியாத படமாட்டு ஆகிப்போச்சு. என்ன வருத்தம் வந்தீங்க சிவகார்த்திகேயன் படத்துக்கு எதிராக ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ சொல்லலாம் அவன் படம் ஏன் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லலாம். இல்லை சொல்லித்தான் பாரு, சிவகார்த்திகேயனுக்கு எதிராக என்ன வருத்தம் வந்தீங்கப்பா படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. படம் ரிலீஸே ஆக முடியாமல் போயிட்டு சென்சார் படம் பற்றி ஒரு வார்த்தை பேச முடியல. நீங்களும் பேசல, உங்கள் ஜாலரா உங்களை ஆதரவாக பேசக்கூடிய யூடியூபர்ஸும் பேசல. இவ்வளோதானையா நீங்கள்லாம்? எப்பா இவ்வளோதானப்பா நீங்கள்லாம்? ஏன் புளிச்சட்டை மாறன் பேசலாமே? அவருக்கு போல்டு தானே, ரொம்ப போல்டாச்சா புளிச்சட்டை மாறன் பேச வேண்டியதானே. அவருக்கு என்ன, ஒரு எனக்கு பிடிச்ச சகோதரர் தான், அது வேற விஷயம். அவருக்கு படத்தெல்லாம் பார்த்து அதில் உள்ள மெசேஜ் எல்லாம் நான் பாராட்டினேன். சகோதரரை பேசலாமா? அவரும் பேசுன மாதிரி தெரியலையே. அப்போ என்ன அவ்வளவு பிள்ளைங்க வக்கி அடிச்சு போய் பயந்து கிடக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அரசியல்? இதைத்தான் நான் கேட்குறேன். தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறது அநாகரிகம், அபத்தம், முறையற்ற செயல், நாணயமற்ற செயல். இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த கோலத்தனத்துக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஆளுமையற்றத்தனத்துக்கு பதில் சொல்லுங்க. எங்க யாரை ஏமாத்த பாக்குறீங்க? திமுக தான் எதிர்ப்பீங்களா? அவர் தான் உங்களை என் பையனுக்கும் உனக்கும் பிரச்சனை இருக்கலாம்பா, அதுக்காக என்னப்பா நான் நீ எனக்கு எதிரியே இல்லப்பா, இந்தாப்பா லட்டு சாப்பிடுப்பா, பூந்தி சாப்பிடுப்பா, மக்ரூம் சாப்பிடுப்பான்னு ஸ்வீட்டா கொடுத்து உங்க ஒண்ணுங்களை கொண்டுகிட்டு இருக்கிறாரு. அவரு வெள்ளமா கொடுத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு எதிராக எதுவுமே பண்ணல. இது கரூர் விஷயத்துல உங்களை டச்சே பண்ணல. அவரு தொட்டு பாரு நீங்க, அவர் ஏன் தொட போறாரு? போப்பா தள்ளி போய் விளையாடுப்பா, தள்ளி போய் விளையாடுப்பா. அதான் நான் கேட்கிறேன். ஒன்னும் தொட்டு பார்க்கிறாரு ஒருத்தர் மோடி, விளையாடி பாரு. அப்போ ஸ்டாலின் என்ன பண்றாரு? தொட்டா கிறிஸ்டின் ஓட்டு பாதிச்சிடலாம். நீங்க கிறிஸ்தவ வெள்ளாளர், பரையர் கிடையாது. பரையருங்கிற மாதிரி பொய்யா புரட்டா சில ஹேம்லெட்ல பரப்பிட்டு இருக்காங்க உங்க ஆட்கள். இல்ல, நீங்க கிறிஸ்தவ வெள்ளாளர். அதான் எஸ்.சி. சந்திரசேகர் சொல்றாரு. எனிவே கிறிஸ்தவர். அப்போ உங்களுக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டாலே கிறிஸ்டின் ஓட்டு பாதிக்குமோன்னு இவர் ஸ்டாலின் யோசிக்கிறாரு. அருந்ததியர் மக்கள் உங்களோட ரசிகர்கள் இருக்காங்க. அருந்ததியர் ஸ்டாலினுக்கு 100 விழுக்காடு போடுறாங்க, அது பாதிக்கும்னு நினைக்கிறாரு. அதனால உங்களை பாயசம் குடிப்பா, லட்டு சாப்பிடுப்பா, பூந்தி சாப்பிடுப்பா, மக்ரூன் சாப்பிடுப்பா, தூத்துக்குடியில இருந்து வாங்கிட்டு வந்த மக்ரூன் சாப்பிடுப்பான்னு உங்களுக்கு இனிப்பா விட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட தடவி கொடுக்குறாரு. பாசமா இருக்கிறாரு. சீமான் சொன்ன மாதிரி உங்களை கைது பண்ணல. சீமான் தான் கொடுஞ்செறியனை கைது பண்ணுங்கன்னு கேட்டாரு. ஸ்டாலின் உங்களை ஒன்றும் பண்ணல. நீங்க மோடி எடுக்கிறதுக்கு போக்கத்து போய் ஸ்டாலினுக்கு எதிராக உங்களை கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கவரை ஏத்துட்டு இருக்கீங்க. மக்கள் பார்வையில் தெரியாதா? நான் சொல்றதுல பொய்யா? நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி.